ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு சூப்பராக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல். நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷில் இது வரைக்கும் நான் ஒரு 60 மார்க் 50 மார்க்லாம் எடுத்ததே கிடையாது. நான் இந்த தடவை எப்படியாவது 90க்கு 75+ 80+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெட்டீரியல் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆன்சருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், ERCக்கெல்லாம் வந்து நீங்க வந்து காமனா படிச்சுக்கோங்க எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு. ஸோ அப்போ நீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்களே பேசாம ஒரு காமன் எக்ஸ்பிளனேஷன் வந்து எல்லா யூனிட்டுக்கும் கொடுத்துருங்க இம்பார்ட்டன்ட் ERCக்குன்னு. ஸோ இந்த மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா காமன் ERC இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இன்னும் இந்த சேனல் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார். ஸோ அப்கமிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் கீ எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ தமிழ் எக்ஸாம் மாதிரி டஃபா இருக்குன்னு யாரும் நினைக்க வேணாம், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 12th நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப டஃபாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருந்தது, இங்கிலீஷ் எக்ஸாம் டெஃபினெட்லி வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால பயப்படாம பேனிக் ஆகாம எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. சினானிம்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் கேட்பாங்க. ஸோ பாருங்க, அப்சர்வ்ட் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட், இல்லாஜிக்கல். அடுத்தது இதே அதுக்கான ஆன்டனிம்ஸ் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல், சென்சிபிள், வைஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லா ப்ரோஸ்ல உள்ள முக்கியமான சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நான் அந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான PDF லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. மொத்தம் பாருங்க எத்தனை 49 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே வேர்டு அதுக்கான சினானிம்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்டனிம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் உள்ளது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க பொயட்சியில் உள்ள அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். ஸோ என்ன சார் அதுக்கடுத்து பிளெண்டிங் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு, ஃபாரின் வேர்டு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அந்த ஒன் வேர்ட்லாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் காலையிலேயே நிறைய ஒன் வேர்ட் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரோஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ERCக்கு எப்படி இந்த போயம் தான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான க்ளூ வேர்ட்ஸ், அப்ரிசியேஷன் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன்சர். ஸோ அதுக்கான மெட்டீரியல் வந்து நான் காலையில் ஃபோட்டோஸ், அதுக்கான ஃபோட்டோஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின் பாருங்க, poem on once upon a time, மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. பாருங்களேன், read the lines and given the below, answer the questions of the following that. ஓகேங்களா, மொத்தம் 4 கொஸ்டின் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். இந்த 4 கொஸ்டினை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 4 கொஸ்டின் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துடும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் கொடுத்து 2 கொஸ்டின் கேட்பாங்களா ஏபின்னு. ஸோ அதில் ஏ வந்து வாட் ஆர் டே இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ டே ரெஃபர்ங்கிறது வந்து பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ். ஓகேங்களா, பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் தேங்கிறது, அவங்க ரெஃபர் பண்றாங்க. அண்ட் அனதர் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க, இங்க வந்து இந்த லைன் 2 லைன்ஸ்ல வந்திருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். அப்ப பாத்துக்கோங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து மெட்டாஃபர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அப்ப நீங்க வந்து அந்த ஆன்சர் மேக்ஸிமம் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த இதுல இருந்திருக்கும், அந்த கொடுத்துருக்க லைன்ஸ்ல இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. பட் அது இருந்தாலும் இல்லாட்டியும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்தவரை கண்டிப்பா உங்களால வாங்கிட முடியும். அதில் அலிட்ரேஷனோடும் கேட்பாங்க. இப்போ செகண்ட் பாருங்களேன், லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பாருங்க, why does the poet want to relearn how to laugh? அதுக்கு ஆன்சர் வந்து he too has become deceitful like others. ஓகேங்களா, ஸோ அதான் ஆன்சர். அண்ட் தென் பாருங்க, mention the figure of speech used here. இங்க என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிமிலி, எப்படி சிமிலி, ஆஸ், லைக் இதெல்லாம் வந்துச்சுன்னா சிமிலி. இங்க லைக் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ தட் இங்க வந்திருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. ஸோ அந்த மாதிரி பாருங்க, அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு அந்த இதில் கேட்டிருக்காங்க. வாட் டிட் ஸ்பீக்கர் லேர்ன் அண்ட் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு ஹூ. ஸோ அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கீ ஆன்சர், ஒன் லைன் ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டீரியல், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி poem 2 Confessions of a Born Spectator, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு poem. ஸோ இதில் வந்து பாருங்க ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, whom does the poet admire அப்படின்னு கேட்டிருக்காங்க. the athletics, ஸோ athletics அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து for what reasons do the athletes sweat அப்படின்னா மணின்னு எழுதலாம். மணிங்கிறது ஒரு கீவேர்டு எழுதினாவே மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி ஃபார் ப்ளஷர், ரெண்டுல எது வேணாலும் எழுதலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கான லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் லைக் தட் இங்கேயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உள்ள கொஸ்டின் வந்து 4 வரும். என்ன இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை அப்படின்னா மேபி அந்த லைன்ல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுல நீங்க அட்டன் பண்ண வேண்டிய 4 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உள்ள மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ அதே மாதிரி அடுத்த யூனிட் 3 யூனிட் அடுத்த லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங் எல்லா யூனிட்டுக்குமே வந்து இருக்கும். ஸோ இதில் உள்ள இந்த மெட்டீரியல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். டேரக்ட் டிரைவ் லிங்க் கொடுப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஃபினெட்லி அந்த குரூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4th யூனிட் பாருங்க, மெக்காவிட்டி. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேராகிராஃப் என்ன இம்பார்ட்டன்ட், இஆர்சி கொஸ்டின்ல வந்து இஆர்சி எந்தெந்த யூனிட்லாம் இம்பார்ட்டன்ட், பேராகிராஃப் எப்படி கேட்பாங்க, பேராகிராஃப் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, பேராகிராஃப்கான ஷார்ட் ஆன்சர்ஸும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சாரி யூனிட் 5 பாருங்க, எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். ஸோ அதில் சாரி எனக்கு இந்த சைடு இருந்து கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ நான் இங்கிட்ட இருந்து சொல்கிறேன். அவர் நேச்சர் இட் இஸ் தட் வெதர் வி ட்ரை, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் வந்து இதில் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது பாருங்க, விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் அவர் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸோ அது வந்து இந்த கரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு இருந்தாலே அதுக்கான மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா யூனிட்டுக்கானதும் இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 6th யூனிட் த ஹாலோ க்ரௌன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேராகிராஃப் கேட்கக்கூடிய ஒரு யூனிட். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சொன்னேன்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அந்த இதில் பொயட்ரிக் லைன். அதாவது இந்த லைன் அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல கேட்கறதுல இந்த லைன் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் இந்த லைன் வந்துச்சு அப்படின்னாவே அதை பாருங்க, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இதில் வந்து லைக் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற லைன் வந்துச்சுனாவே சிமிலி. கன்ஃபியூஸ் ஸ்மைல் லைக், அது சிமிலி. இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துச்சுனாவே ஃபர்ஸ்டாவோ இல்லை லாஸ்டாவோ இந்த வேர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த வேர்டோ இந்த லைனோ அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னாவே அதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். சிமிலி அப்படிங்கிறது மெட்டாஃபர், ஸ்க்ரஸம், சாரி சர்க்கஸ், இதுதான். இந்த மூணு தான் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே இருக்கிற அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? அலிட்ரேஷன் வேர்டு கேட்டால் நீங்கள் எழுதிருவீங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரு ஸ்டார்ட் ஆனது அலிட்ரேஷன். அப்புறம் சம்டைம்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்க. செகண்ட் யூனிட்ல பாருங்க, கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர். அதில் பாருங்க அலிட்ரேஷன் வேர்டு இருக்குது. அது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரை பர்சனிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் இருக்குது. அடுத்து வந்து அஃபோரிசம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4th யூனிட்ல சிமிலி இருக்குது, பர்சனிஃபிகேஷன் இருக்குது, அலிட்ரேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 5th யூனிட் எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி பீக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர், அலிட்ரேஷன் இருக்குது. 6th யூனிட் த ஹாலோ க்ரௌனை பொறுத்தவரை மெட்டாஃபர் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்டரோகேஷன் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. சிமிலி இருக்குது, பர்சனிஃபிகேஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்போ இதுல இருந்து கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்தது போயம் அண்ட் ரைமிங் ஸ்கீம்ஸ். ரைமிங் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பொறுத்தவரை ரைமிங் ஆல் ஸ்டான்சஸ் எது வந்தாலுமே வந்து ரைம் இர்ரெகுலராக இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ ஸ்பெக்டேட்டரை பொறுத்தவரை AABBCCங்கிறது வந்து ரைமிங் ஸ்கீம். இந்த யூனிட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் அது ரைமிங் ஸ்கீம் இது தான். அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல ஆல் ஸ்டான்ஸா ABAB. அதே மாதிரி இங்கே வந்து ஆல் ஸ்டான்ஸா AABB. இங்கே வந்து ஆல் ஸ்டான்ஸா வந்து இர்ரெகுலராக செட் ஆகாது. இந்த யூனிட்லேயுமே வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 27லேருந்து 30 வரைக்கும் என்ன கேட்பாங்க, ரீரைட் த சென்டென்ஸ் மேக்கிங் அண்ட் இன்வர்ஷன் இன் த கண்டிஷனல் கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க. பீயிங் வித் ஹேட், அதாவது இஃப் ஐ ஹேட் எ கார் ஐ வுட் டிராப் யூ அப்படின்னு இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இஃப் ஐ ஹேட் வந்துச்சுனாவே பீயிங் வித் ஹேட் சொல்லியிருக்காங்கன்னா அந்த இஃப் ஐ எடுத்துட்டாவே அதுதான் ஆன்சரா வருது. மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ல 90% ஆஃப் கொஸ்டின். அப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் ஐன்னு வந்துச்சுன்னா ஹேட் ஐ எ கார். ஓகேங்களா? ஹேட் ஐ எ கார் I would drop you. ஓகேங்களா? அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து சேம் லைக் தட் பீயிங் வித் ஹேட், இஃப் ஐ ஹேட், அதே ஹேட் ஐ ஹேட் மணி ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு யூ. ஸோ அந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பீயிங் வித் ஹேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது என்னது, பீயிங் வித் ஷுட். கொஸ்டின் என்ன, இஃப் யூ ஷுட் நீட் மை ஹெல்ப் ஜஸ்ட் கால் மீ. அதுக்கு ஆன்சர் ஷுட் யூ நீட் மை ஹெல்ப் ஜஸ்ட் கால் மீ. ஓகேங்களா? அதே தான். அந்த இஃப் யூ அதை எடுத்துட்டாவே அந்த ஆன்சர் வந்துடுது. வேர்ல ஸ்டார்ட் பண்ணது. இஃப் ஐ வேர் அப்படின்னா ஐ வேர் எ லயன் ஐ வுட் கில் ஆல் த அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். இந்த மாதிரி இஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்களே அந்த இஃப் வந்து தூக்கிடணும். இஃப்பையும் ஐ யூ ஷி அந்த மாதிரி வரதெல்லாம் தூக்கிடணும். ஓகேங்களா? அடுத்தது இஆர்சியை பொறுத்தளவுல போயத்துக்கு 1 மார்க். நீங்க அந்த என்ன லைன் கண்டுபிடிச்சி போயம் எழுதிட்டீங்கன்னாவே 1 மார்க். ஸோ போயம் கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ வேர்ட்ஸ் அந்த ஹிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்டு போயட்டுக்கு 1 மார்க், எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க். என்ன சார் எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்களா? 1 மார்க்குக்காகவா இவ்வளோ பெருசுனா, நீங்கள் ஷார்ட்டாக அந்த எழுதுறதுக்கான மெட்டீரியல் ஒரே பேஜ் தான். 6 போயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன், போயட்டுக்கானது இருக்கும்.
நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துக்கோங்க. போயம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் போயட் வந்து கேப்ரியல் ஒக்காரா. ஸோ அதே மாதிரி தான் முக்கியமான ஃபர்ஸ்ட் 3 போயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஏ பாண்ட் ஸ்பெக்டேட்டர் அது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் 6 போயத்துக்குமே கொடுத்துருப்பேன். போயம் 3 லைன் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க ப்ரோஸ்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர் மேக்ஸிமம் டாப் மோஸ்ட் இது வரைக்கும் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து தான் வரும்னு 100% சொல்ல முடியாது, பட் பாத்துக்கங்க ஓகேங்களா. வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து கொஸ்டின் தெரியல, பட் அது இந்த லெசன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க, உங்களுக்கு தெரியுது இந்த லெசன் தெரியுது, பட் அதுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க படிச்ச ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து தூக்கி எழுதி வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ மார்க் வந்து அட்லீஸ்ட் அந்த இடத்துல 3 மார்க்குக்கு பதிலாக 1 மார்க் 2 மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. டிஸ்கிரைப் த கிராண்ட் ஃபாதர் சீன் இன் த போர்ட்ரேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர். அடுத்து ஒய் வாஸ் த ஆத்தர் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இன் த வில்லேஜ். அடுத்து வாட் இஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் த கிராண்ட் மதர் அட் ஹோம். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மெட்டீரியல் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து குயின் ஆஃப் பாக்ஸிங், ஃபர்கெட்டிங், ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. அடுத்து டைட் கார்னர்ஸ், the convocation address, அடுத்தது the accidental tourist, இது எல்லாமே இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் ப்ரோஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்னன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 படிக்கிறது பெஸ்ட், பட் இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லணும்ல, ஸோ அதனால சொல்றேன். த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து த குயின் ஆஃப் பாக்ஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்கெட்டிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3 படிச்சாவே போதும். எக்ஸ்ட்ரா கேட்குறவங்களுக்கு சாரி ரொட்டேட் ஆயிடுச்சா என்னாச்சு? ஓகே, எக்ஸ்ட்ரா கேட்குறவங்களுக்கு வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. டைட் கார்னர் சொன்னேன், எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 37, 38, 39, 40 அந்த ப்ராவர்ப்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராவர்ப்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு 25 ப்ராவர்ப்ஸோ என்னமோ இருக்கும் நினைக்கிறேன். 18 ப்ராவர்ப்ஸா? ஓகே, 18 இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து பை சார்ட் கொஸ்டின், பை சார்ட், பார் சார்ட் அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மாடல் தான். இந்த மெட்டீரியல் உள்ள மாடல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுற மாதிரி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸ்டடி சேம் லைக் தட், அதே தான் இந்த மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 12th இன்னைக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. டெஸ்கிரைப் த ப்ராசஸ், மேக்ஸிமம் டெஸ்கிரைப் த ப்ராசஸ் ப்ரிப்பேரிங் டீ காஃபி அதிகமாக கேட்பாங்க பாருங்க. பாயில் சம் வாட்டர், வாட்டர் வந்து பாயில் பண்ணணும். ஆட் டீ ஆர் காஃபி, என்ன டீ கேட்டாங்கன்னா டீ, காஃபி கேட்டாங்கன்னா காஃபி. அண்ட் ஆட் ஏ கப் ஆஃப் மில்க். அடுத்து ஆட் சுகர் டு டேஸ்ட். அப்புறம் ஸ்டியர் இட் அண்ட் ஃபில்டர் இட் அண்ட் சர்வ் இட், அவ்வளோதான். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் லெமன் ஜூஸ். மேபி லெமன் ஜூஸ் வேணா கேட்கலாம், இல்லை ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் எது வேணாலும் கேட்கலாம். அது கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆப்பிள் ஜூஸ் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, ஸோ ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு ரெலவெண்டானது தான் கேட்பாங்க. ரொம்ப உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தெரியும், டீ காஃபி தெரியும், வீட்டில் ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் போடுறது தெரியும், ஆம்லெட் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வேறு என்ன தெரியும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் என்னென்ன தெரியுமோ ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேணாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரோஸ் பேராகிராஃப், அதான் அந்த மாதிரி இது உங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதுனா இப்போ மார்க் போடுவாங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 3 to 4 மார்க் கொடுப்பாங்க இந்த ஹின்ஸுக்கு. இதை நீங்கள் ஒரு பேரா மாதிரி ஸ்டார்லாம் போடாமல் ஸ்டார் போட்டு ஒரு பேரா மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதுனீங்கன்னா 4.5 or 5 மார்க் வர சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால ஃபர்ஸ்ட் 3க்கு கொடுத்துருக்காங்க. த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, த குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்கெட்டிங் அதுக்கானது வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அடுத்தது போயத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். அடுத்தது லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங். இது 3 இம்பார்ட்டன்ட்ங்கிறனால இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆஃப்டர் 20 years சப்ளிமெண்ட்ரியில் பொறுத்தளவு இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஷார்ட் இன் த டார்க், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் த ஃபர்ஸ்ட் பேஷன், அதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னவோ ஸோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் ஆர் சம்மரி மேக்கிங், இதுக்கெல்லாம் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டேன். அதாவது நோட்ஸ் சம்மரி மேக்கிங், இந்த 7 into 5 மார்க் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணி எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்னு நான் காலையில் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் டெஃபினெட்லி
டெஃபினெட்லி ஈஸியாக வருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஏன்னா ஒரு சப்ஜெக்டை வச்சு மற்ற சப்ஜெக்ட் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ தமிழ் மேபி மாடரேட்டாக இருந்திருக்கலாம், பட் இங்கிலீஷ் வந்து டெஃபினெட்லி ஈஸியாக வரும் அப்படின்னு பிலீவ் பண்ணி படிப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.